ஒன்றும் இல்லை, தம்ப்நெயிலுக்கு ஒரு ஃபோட்டோ. தொண்டை போச்சு அன்னைக்கு. சரியான இது அன்னைக்கு வந்த ஃபீவர் ஒன்றும் சரியா இல்லை. ஸோ இன்னைக்கான கண்டென்ட் வந்து டெராரியம். தெரியாதவங்களுக்கு நான் கூகுள் சர்ச் தான் பண்ணல, டெஃபினிஷன் மறந்துருச்சு. ஸோ என்னென்னா, லெட்ஸே இந்த மாதிரி ஒரு என்க்ளோஸ்ட் ஏரியாவில் வித் என்க்ளோஷர், இங்கே ஒரு பிளேட் இருக்கும், அது மேலே சில விஷயங்கள் வச்சுருக்கனால அதை காட்ட முடியல, காட்டுறேன். லெட்ஸே இங்கே ஒரு என்க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு செடியோ ஒரு பர்டிகுலர் ஈக்கோ சிஸ்டமோ இதுக்குள்ளே வளர முடியும். வித் ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி, தண்ணி அப்படி ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் வளர்த்துக்கலாம். இப்போ என்னென்னா, ஐ ஹாவ் அ ஸ்ட்ராபெரி சீட். ஐ டோன்ட் நோ இதில் வளர்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், கொஞ்சம் அழுக்காக இருந்தது. ஏஞ்சி நின்றுக்கிறேன்ப்பா, இட்ஸ் மோர் கன்வீனியன்ட். ஐயோ கீழே கொட்டினா ஏமாத்திட்டுவாங்க. பேடில் கை வச்சிட்டேன், அவ்வளோதான். ஆக்சுவலி அவ்வளோதான், டெப்த்து ரொம்ப கம்மி. இது பார்த்தீங்களா? மனுக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிட்டு வெளியே நல்லா விரிச்சிட்டு என் கையை அப்படி உடச்சிக்கிட்டு அழுக்கு இருந்தா லைட்டாக தேய்ச்சி இதுலேயே போட்டுட்டு ஃபஸ்ட்டு தொடச்ச அதே பேப்பர், சும்மா சார்காஸ்டிக் சொல்கிறேன், இதுக்கு உட்காந்துக்கலாம்ல. அப்புறம் இந்த கேண்டில் வந்து ஹைதராபாத் போகும்போது இந்த பீஸ் மட்டும் சுடுது. ஐக்கியா இருந்தது ஹைதராபாத்தில், அங்கே இந்த சென்டட் கேண்டில்ஸ் இருக்கும். ஸோ அதை போய் வாங்கிட்டு இருந்தேன். அது நல்லா இருந்தது, எவ்வளோன்னா ரேட்டு தெரியல, மறந்துடுச்சு. பட் இட் வாஸ் வெரி குட். நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் இப்போ ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இஸ் இஸ் மேக்கிங் த இந்த கிளாஸ் இருக்குல்ல, இது சுத்தம் பண்ணுறோம். என்னடா இப்படி தான் சுத்தம் படுத்துனா கேட்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள், ஒரு ஐடியா பண்ணுவோம். அடுத்ததாக ஒரு 100 டிஷ்யூ பேப்பர் நான் என்ன பண்ணுறேன்னா, லூஸ் தனமாக ஒன்று பண்ண போகிறேன். நம்ம ஐயோ கம்பெனி ஸ்பான்சர்லாம் இல்லைப்பா, ஒரு ஸ்பான்சர்ன்ற போகிறேன், இதை சரியாக காட்டுறதில்ல. ஒரு ஏதோ ரேண்டம் இந்த கண்ணாடி துடைக்கிற இது இருக்குங்கள, நம்ம லென்சஸ்லாம் துடைக்கிறோம்ல, அதை வச்சு கீழே ஒருத்தர் முன்னாடி துடைக்கணும். நான் லூஸ்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். சவுண்ட்லாம் வருது பார்த்தீங்களா? உள்ளே தொடச்சிட்டு வெளியே துடைப்போம். ஏன் வந்து இந்த மாதிரி கம்பெனியை காட்டலைன்னா, எனக்கு ஒரு இது இருக்குது, நாட் லைக் அவங்க ஸ்பான்சர் பண்ணதான் காட்டுவேன்னு. பொதுவாகவே காட்டணுமான்னு எனக்கு தெரியல, அது ஒரு சந்தேகம் இருக்குது எனக்கு. ஏன்னா ஒருத்தங்க வந்து when it's going to publicன்ற போது எதை நம்ம உண்மையிலேயே ஒன்று சொன்னால் கூட அது வந்து ஆத்தென்டிக்காக தான் போய் சேருதா. ஏன்னா இப்போ யூடியூப்பில் அது ஒரு டிபேட்டாக போயிட்டுருக்குல்ல, எது ஆத்தென்டிக் எது ஆத்தென்டிக்னால. இன்னும் இது என் தனிப்பட்ட விஷயம். பப்ளிக்கு போகும்போது நம்ம எந்த விதத்துலையும் எந்த ஒரு கம்பெனியும் எனக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தாலும் தேவையில்லாமல் ஸ்பான்சர் செய்ய வேண்டாம். அதுவும் அவங்க எனக்கு ஸ்பான்சர் பண்ணாதமோ சத்தியமாக தேவையில்லை. ஏன்னா இட் வில் ஆல்வேஸ் எப்படி சொல்லுது,
கொஞ்சம் எண்ட் அப் இன் ஒரு இந்த நாட் இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் போடுற மாதிரி ஆகிடுமோன்னு ஒன்று. பழப்பழ பயிற்சியில் ஆக்சுவலி இங்கே கொஞ்சம் அழுக்கு இருக்கு. ஐயோ பிடிச்சி பண்ணுறேன் கையில். எனக்கு இதுக்கு மேலே க்ளீன் பண்ண முடியல. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ட்வீசர்ஸ் இருக்குல்ல, ஏற்கனவே ஒரு செடியோட சீட் எடுத்துக்கிறேன். இந்த ஃபோக்கஸ் ஆக போல். ஓகே இருங்க காட்டுறேன். ஸ்ட்ராபெரியில் சீட்ஸ் இருக்கா, ட்வீசரில் என்ன பண்ணேன்னா கொஞ்சோண்டு எடுத்தேன். ஒன்று மட்டும் பிடுங்கி எடுத்தேன். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு கடைசியில் இந்த முழு ஃப்ரூட்டையும் போட்டுடலான்னு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சீசனிங் போடுற மாதிரி போட்டு டேபிள் நாசமாக போகுது. அம்மா திட்ட போகிறேன். வச்சது தெரியுமான்னு தெரியல, என் கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. தெரியல. ஆஹா தெரியல. யா டைரி மேலே வச்சிருக்கேன். இப்போ அழகாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கேட்கணும். ஏன் ஒரு கம்மியான மண் எடுத்தீங்கன்னா, இது என் வீட்டில் 1.5 வருஷமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் இந்த விளாக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன். திருப்பியும் அந்த நார்மல் நம்ம சீட்ஸ்லாம் போட்டு பண்ணேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா வளர்ந்துச்சு, செத்துருச்சு. எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. அவ்வளோதான். எங்கடா போச்சு? இங்கே வச்சுட்டு பழத்தை தேடுறேன் பார்த்தீங்களா? உங்க முன்னாடி பண்ணல, புடிங்கி எடுத்துட்டு எதுக்கு ஸ்ட்ராபெரினா தெரியல. நோ ரீசன். எனக்கு ஏதோ ஒரு யூடியூப் ஷார்ட்டில் பார்த்தேன் பண்ணாங்கன்னு. எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை நம்ம கிளைமேட்டுக்குலாம் ஸ்ட்ராபெரி விளைந்தாலும். பட் தேர் இஸ் ஆல்வேஸ் கியூரியாசிட்டி. ஏதோ ஒரு விஷயம் நடக்காது, இல்லை ஒரு ஹோப்பு அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணலாமா. ஏதோ ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னா எனக்குலாம் அது எப்படி நடக்காமல் இருக்கும். பார்த்துக்கலாம், ட்ரை பண்ணுவோம். என்ன நடக்க போகுது? மேக்ஸிமம் ஃபெயில் ஆகும். அம்பூட்டு தானே, ட்ரை பண்ணுவோம். கல்லா? ஐயோ கல் மேலே போட்டேன். ஒன்றும் இல்லை புதைக்கும் போது சாவலை. டோன்ட் வரி. இப்பொழுது எஸ், நான் அதை கீழே போட்டேன். கடைசியாக ஒரு தடவை பார்த்துக்கோங்க எல்லாரும். வெனிலா ஃப்ளேவர் சென்டர் கேண்டில் வாங்கினா செம்மையாக ஸ்மெல் வருது.
ஒன்றும் இல்லை, கீழே டோர் மேட் வச்சுருக்கேன். ஸோ ஈஸியாக இருக்குது கை வந்து இது பண்ணுறது. கீழே கொஞ்சம் இருக்குப்பா. ஸோ இப்போது வி ஹேவ் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ். ஸோ நான் வந்து இப்போது இந்த இடத்துல, அதாவது இந்த பக்கம் வச்சுருக்கேன். ஸோ இது ஆப்போசிட் பக்கத்தில் வைக்க போகிறேன். ஒன்று, 2, 3, 4, 5 குச்சி நிற்க வைப்போம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது இந்த மாதிரி ஒரு அழகாக இருந்தது இந்த ஷேப்பில். ஸோ யா, பின்னாடி அந்த இது வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம், லைட்டிங் மாற்றலாமா? தம்பி கீழே விழுந்துடாது. இதோ. ஸோ இட் லுக்ஸ் லைக் திஸ். நிப்பியா ஒரு நிமிஷம் லைட்டிங் மாற்றி பார்ப்போமா? இல்லை, இப்படியே அவன் விழ ஆரம்பிச்சிட்டான். நம்ம இப்போது இந்த மாதிரி லெட் இருக்கா, இது மூடிடணும். அதுக்கு முன்பு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பண்ணுற ஒரு டிஸ்பென்சர் பாட்டில், ஸ்ப்ரே பாட்டில், அதில் சிறிது தண்ணி ஊற்றவும். கொஞ்சம் சுத்த தண்ணி வேஸ்ட்டாக தான் இருக்குது, அதையும் ஊற்றிப்போம். ஊற்றி விட்ட பின்பு இது என்ன பண்ணுங்க, 2 தடவை சும்மா பம்ப் பண்ணி விட்டிங்கன்னா இந்த ஏர் போயிடும். அப்புறம் அப்படியே இல்லை உள்ள விட்டுட்டு தண்ணி வரும். இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. ஆஹா, இவனை மட்டும் மறைச்சிக்கிறேன். அப்படி சர்க்குலர் மோஷனில் நான் கொஞ்சம் அளவுக்கு மீறியே போடுறேன், சொல்லிக்கிறேன். கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ எடுத்து தண்ணி ட்ராப்லெட்ஸ் தெரியுதா? எனக்கு லைட்டிங் மாற்றம் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். எப்படி இருக்கு? 2 வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை அப்டேட்டுடன் சந்திக்கிறேன் இந்த விஷயத்தை பற்றி. 15 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கணும்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், லைட் நிற்க மாட்டேங்குது. ஸோ எம்பாரசிங். டேய் நில்றா தம்பி, ஷூட் முடியுது இருக்குடா, இன்னும் 1 நிமிஷம் தான்டா. அப்புறம் ஃபிலிம் டெய்லியை பற்றி பண்ணோம்ல, ஒரு படம் தான் பார்த்தேன். எனக்கு தெரியும் 15 படம் பார்க்கணுன்னு. டோன்ட் வரி, ஐம் கேட்சிங் அப். லஞ்ச் பாக்ஸ் படம் பார்க்கலாம்னு நினச்சேன். பட் என்னென்னா அதுக்கான தருணம் வரல. அதுக்கு பதிலாக தர்மதுரை படம் பார்த்தேன். இட்ஸ் அ ரீவாட்ச். இட் வாஸ் நைஸ். ஐ லவ் தட் ஃபிலிம். ஆனால் எதுவும் எனக்கு என்னன்னு தெரியல, அந்த படம் நான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக பார்க்குறேன். அந்த படத்தை கேஷுவலாக தான் பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக பார்க்கணும். இது A Pervert's Guide to Ideologyன்னு ஒரு படம், அது பார்க்கலான் இருக்கேன். ஸோ அது ஒன்று பார்க்கணும். நாளைக்கு ஐம் கோயிங் ஃபார் ரஷ்யன் கல்ச்சரல் சென்டர். அங்கே ஃபிலிம் ஸ்க்ரீனிங் 10 to 12. எத்தனை படம் போடுறாங்கன்னு தெரியாது. ஸோ ஆக்சுவலி என்னோடய கிளாஸ்மேட்டோட ஒருத்தவங்களோட படம் போட்டிருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டைமிங் இல்லாதனால போடல. ஸோ அவ்வளோதான்.
15 நிமிஷம் நினச்சேன், அப்படியே பக்கா 15 நிமிஷம் பண்ணல. நான் அப்லோட் நேரம் எல்லாம் மாறுது. நான் வந்து பெருசாக எடிட்டிங் பண்ணாதனால தம்ப்நெயில் மாற்றுறது, அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் தம்ப்நெயில் போட, அதனால தான் ஃபஸ்ட்டு செகண்ட் ஆடி இருந்தேன். ஸோ இப்போ அது போட்டுட்டு நாளைக்கு ஒரு 10 மணிக்கு அங்கே இருக்கணும். நாங்கள் 9:30 இருக்கிற மாதிரியே பார்த்துப்பேன். அப்புறம் என்ன, எதுக்கும் சேஃப்டிக்கு போர்ட்ஃபோலியோ பண்ணிட்டு போகணும்னு தோணுச்சு, ஏன்னு தெரில. ஒரு பக்கம் படம் ஓட போர்ட்ஃபோலியோ பண்ணிடலான் இருக்கேன். இன்னொரு படம், அது குருதி புனல் படம் பார்க்கலான் இருக்கேன். தெரில, பர்வர்ட் ஸ்கைட் பார்ப்பேனா இல்லை குருதி புனல் பார்ப்பேன். ஐயோ ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்த எபிசோடில் என்னெல்லாம் நடக்கும்னு தெரியாது. எபிசோட சீரியல் நடத்துகிறேன், அடுத்த விளாகில் என்ன நடக்கணும்னு தெரியாது. ஸோ ஆக்சுவலி இந்த கெத்த அவசியம் கொடுப்போமா? அவ்வளோதான், கழிஞ்சிடும். ஸோ பை, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். காலையிலேயே விளாக் போட ட்ரை பண்ணுறேன், சும்மா சுடுது. பை.